ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. 7 ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்க செய்ய வேண்டிய காஞ்சி மகான் பரிகாரம். 7 ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க பச்சரிசி சிறந்த பரிகாரம் என்று காஞ்சி மகான் அறிவுறுத்தியுள்ளார். அது குறித்து தான் இந்த பதிவில் காண்போம். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்மை மீறியும் ஏதேனும் பாவங்களை செய்து விடுகிறோம். எவர் மனதை காயப்படுத்தி நோகடித்து விடுகிறோம். நம் இன்றைய பிறப்பு என்பதே கர்மா எனப்படுகிறது. இந்த பிறப்பு எடுத்ததற்கு காரணமே முந்தைய பிறவியில் செய்த வினைகளை தீர்ப்பதற்கு தான் என்கிறது சாஸ்திரம். ஒருவரின் பிறப்பில் 7 தலைமுறை பாவமும் சேர்ந்திருக்கும் என்றும் அறிவுறுத்துகிறது சாஸ்திரம். இத்தனை பாவங்களிலிருந்தும் நாம் விடுபடுவதற்கு காஞ்சி மகாபெரிவா அருளியுள்ள விஷயம் மிக மிக எளிதானது. ஒருவர் 7 தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களும் என சகலமும் தீர்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. சனிக்கிழமை அன்று பச்சரிசியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கொள்ள வேண்டும். அதனை நன்கு பொடியாக்கி கொள்ள வேண்டும். அதனை கையில் வைத்துக்கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். மனதார வேண்டிக் கொண்டு பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு செல்ல வேண்டும். மரத்தடி விநாயகர், தெருமுனை விநாயகரை தரிசித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். 3 முறை வலம் வந்து விநாயகரை சுற்றிலும் பச்சரிசி பொடியை தூவி விட வேண்டும். அந்த பொடியை நோக்கி எறும்புகள் வரும். வரிசையாக வந்து எறும்புகள் அதனை எடுத்து செல்லும். நீங்கள் போடுகிற பச்சரிசி பொடியை எறும்புகள் தூக்கி சென்றாலே உங்களுடைய பல பாவங்கள், நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் நீங்கிவிடும். அது மட்டுமா, அப்படி தூக்கி சென்ற பச்சரிசி பொடியை எறும்புகள் முழுவதுமாக சாப்பிட்டு தீர்த்து விடாது. மழை காலத்திற்கு உணவு வேண்டுமே என்று தன் புற்றுக்குள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பச்சரிசி கெட்டுவிடுமோ என்ற அச்சம் தோன்றும். எறும்பின் எச்சில் பட்டதுமே அரிசி மாவு கெடும் தன்மையை இழந்து விடுகிறது. இந்த மாவு அல்லது பொடி 2.25 வருடங்கள் கெடாமல் இருக்கும். இப்படி எறும்புகள் எடுத்து வந்த பொடியை, புற்றுக்குள் இருக்கும் பொடியை, 2.25 வருடங்களாக இருக்கும் பொடியை 33 கோடி தேவர்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிரக நிலை மாறும். அப்போது அரிசி பொடியின் குணமும் மாறிவிடும். இதனால்தான் எறும்புக்கு அடிக்கடி பச்சரிசி பொடி இட வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஒரே ஒரு எறும்பு நாம் இடுகிற ஒரே ஒரு துளி பச்சரிசி பொடியை சாப்பிட்டால் அது 100 அந்தணர்களுக்கு உணவிட்டதற்கு சமம். மேலும் சனி பகவானின் தொல்லையில் இருந்தும் விடுபடலாம். 7.5 சனி, அஷ்டம சனி, தண்ட சனி, அர்த்தமாஷ்ட சனி முதலான சனி தோஷமும் பெரிய தாக்கத்தையோ கெடுபலனையோ உண்டாக்காது. அதனால்தான் அரிசி மாவில் கோலமிடுவது வழக்கமாகவே இருக்கிறது. அந்த அரிசி மாவு எறும்புக்கும் பூச்சிகளுக்கும் உணவாகின்றன என்று காஞ்சி மகான் அறிவுறுத்தியுள்ளார். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர.